Good morning, students. Exercise 1.5 fifth sum. A poet, Tamil Nambi, lost 35 pages of his lyrics when his file had caught wet in the rain. Use integers to determine the following. ஓகேவா போய்ட் தமிழ் போய்ட் தமிழ் நம்பிங்கிற ஒரு போய்ட் வந்து 35 பேஜஸ் வந்து லிரிக்ஸ் பண்ணியிருக்கார். ஓகேவா ஃபஸ்ட்டு கொஸ்டின், இஃப் தமிழ் நம்பி ரோட் 5 பேஜஸ் பெர் டே, ஹவு மெனி டேஸ் ஒர்க் டிட் ஹீ லாஸ்? பெர் டேக்கு வந்து எத்தனை பேஜஸ் வந்து ரைட் பண்ணியிருக்காரு அப்படின்னா ரூட் பண்ணியிருக்காருன்னா 5 பேஜஸ். ஸோ அப்போ ஹவு மெனி டேஸ், எத்தனை டேஸ், இங்கே 35 பேஜஸ் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே கொடுத்தாச்சு. எத்தனை பேஜஸ்க்கு லிரிக்ஸ் இது பண்ணியிருக்கா அப்படின்னா 35 பேஜஸ்ஸு. பெர் டேக்கு வந்து 5 பேஜஸ் அப்படின்னா டோட்டலாக எத்தனை டேஸ், எத்தனை நாள் அப்படிங்கிறது. ஸோ அப்போ ரோட் த பேஜஸ் பெர் டேனா 5. ஸோ டோட்டலாக எத்தனை பேஜஸ், 35 பேஜஸ். ஸோ 35 டிவைடட் பை 5னா என்னது 7 டேஸ். ஸோ எத்தனை நாளாக ஃபினிஷ் பண்ணியிருக்காரு, 7 டேஸ். செகண்ட் கொஸ்டின், if 4 pages contained 1800 characters, characters means இதில் letters, how many characters were lost? so 4 pagesக்கு வந்து எத்தனை letters அப்படின்னா 1800 letters, characters. ஸோ அப்போ ஒரு பேஜஸ்க்கு எப்படி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும், அப்படி தானே? இப்போ 1800 கேரக்டர்ஸ் வந்து 4 பேஜஸ்க்கு. ஸோ அப்போ 1 பேஜஸ் அப்படின்னா நமக்கு எத்தனை வரும், 1800 4ஆல் டிவைட் பண்ணும். 1 4 is 4, 4 4s are 16, பேலன்ஸ் 2, 5 4s are 20, 0. அப்போ 1 பேஜஸ்க்கு வந்து 450 கேரக்டர்ஸ். ஸோ டோட்டலாக நமக்கு 35 பேஜஸ் இருக்கிறதுனால அப்போ 35 × 450 என்ன வரும், 15,750 கேரக்டர்ஸ். ஓகேவா? ஸோ எத்தனை கேரக்டர்ஸ் இருக்காங்க, 15,750 கேரக்டர்ஸ். தேர்ட் ஒன், இஃப் தமிழ் நம்பி இஸ் பெய்ட் rupees 250 for each page produced, how much money did he lose? தமிழ் நம்பி வந்து எவ்வளோ ஒரு பேஜுக்கு, ஈச் பேஜ்னா ஒரு பேஜுக்கு rupees 250 பே பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ டோட்டலாக எத்தனை பேஜஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அப்போ 1 பேஜஸ்க்கு 250 பே பண்ணியிருக்காரு அப்படின்னா 35 பேஜஸ்க்கு எவ்வளோங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ 1 பேஜஸ்க்கு 250 அப்படின்னா 35 பேஜஸ்க்கு 35 × 250 எவ்வளோ வருது, 8,750 rupees. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், டோட்டலாக 35 பேஜஸ்க்கு லிரிக்ஸு ரைட் பண்ணியிருக்காரு. 1 டேயில் 5 பேஜஸ் அப்படின்னா எத்தனை நாள் ஒர்க் முடிச்சிருக்கு அப்படின்னா இப்போ 35 5ஆல் டிவைட் பண்ணுறது 7 டேஸில் ஃபினிஷ் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட்டு 4 பேஜஸ்க்கு 1800 கேரக்டர்ஸ். இப்போ 1 பேஜஸ்க்கு எத்தனை கேரக்டர்ஸ் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ 1800 4ஆல் டிவைட் பண்ணுறோம், 450. ஸோ எத்தனை கேரக்டர்ஸ் இருக்காங்கன்னு கேட்டுக்கிறனால 35 பேஜஸ் இருக்கிறதுனால இப்போ 35 × 450, 15,750. தேர்ட் கொஸ்டின், 1 பேஜஸ்க்கு 250 rupees. அப்போ டோட்டலாக எத்தனை பேஜஸ், 35 பேஜஸ். இப்போ 35 × 250, 8,750 rupees. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், if Kaviman helps Tamil Nambi and they are able to produce 7 pages per day, how many days will it take to recreate the work lost? ஃபஸ்ட்டு தமிழ் நம்பி மட்டும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ கவிமான் வந்து தமிழ் நம்பிக்கை ஹெல்ப் பண்ணுறார். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு நாளில் பெர் டேக்கு வந்து எத்தனை பேஜஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 7 பேஜஸ். ஸோ அப்போ 2 பேரும் சேர்ந்து ரீக்ரியேட் அப்படின்னா திரும்ப அரேஞ்ச் பண்ணி எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்னா, ஸோ அப்போ 1 டேக்கு வந்து 7 பேஜஸ். அப்போ டோட்டலாக எத்தனை பேஜஸ் இருக்குது, 35 பேஜஸா? அப்போ 35 7ஆல் டிவைட் பண்ணால் என்னது 5 டேஸில் ஃபினிஷ் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு தமிழ் நம்பி பேஸ் கவிமான் ₹100 பெர் பேஜ். தமிழ் நம்பி வந்து கவிமானுக்கு வந்து கொடுக்குற பே பண்ணுற எவ்வளவு பெர் பேஜுக்கு, ஒரு பேஜுக்கு ₹100 ஃபார் இஸ் ஹெல்ப் பண்ணனால. ஹவு மச் மணி டஸ் கவிமான் ரிசீவ்? அப்போ அவன் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு வாங்கியிருப்பான் ஃப்ரெண்டுகிட்டேருந்து. ஸோ அப்போ 1 டேக்கு ₹100 அப்படின்னா டோட்டலாக எத்தனை டேஸு, எத்தனை பேஜஸ், 1 பேஜுக்கு ₹100. டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் 35. ஸோ அப்போ 35 × 100 எவ்வளவு, 3,500 rupees. Kaviman receive of the money is 3,500. Okay, next sixth sum,
add 2 to me. ஸோ யூ ஆர் சூஸிங் எனி ஒன் நம்பர். ஏதோ ஒரு நம்பரை நம்ம சூஸ் பண்ண போகிறோம். அதோட எதை ஆட் பண்ண போகிறோம்? 2வை ஆட் பண்ண போகிறோம். தென் மல்டிப்ளை பை 5 அண்ட் சப்ராக்ட் 10 அண்ட் டிவைட் நவ் இஃப் பை 4 அண்ட் ஐ வில் கிவ் யூ 15. ஹூ ஆம் ஐ? ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சூஸ் பண்ணுற நம்பர்ஸ் 5ஆக இருக்கட்டும். 5 + 2 ஃபஸ்ட்டு 2வை ஆட் பண்ணுறோம். 5 + 2 என்னது? 7. தென் மல்டிப்ளை பை 5. அதோட எதை மனப்பணும்? 5ஐ மல்டிப்ளை பண்ணுறோம். 7 5s are 35. அதில் எதை சப்ராக்ட் பண்ணுறோம்? 10ஐ சப்ராக்ட் பண்ணுறோம். 10ஐ சப்ராக்ட் பண்ண என்ன ஆன்சரோ? 25. நெக்ஸ்ட்டு அதை எதால் டிவைட் பண்ணுறோம்? 4ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ அப்போ 4ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 6 4s are 24, பேலன்ஸ் 1, 2 4s are 18. ஐ வில் கிவ் ஆன்சர் எனக்கு என்ன வரும்? 15. நமக்கு இங்கே 15 வருதா? வரல. ஸோ அப்போ இங்கே 4ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோன்னா மல்டிபிளாக 4ஓட வேல்யூ இருக்கணும். 1 4 is 4, 2 4s are 12, 3 4s are 1 4 is 4, 2 4s are 8, 3 4s are 12, 4 4s are 3. ஸோ அப்போ 8ஐ சூஸ் பண்ணணும்னா என்ன வரும்? 8 + 2 10. 10ஓட எதை ஆட் பண்ணணும்? 5ஐ மல்டிபிள் பண்ண. 10 5s are 50. 50ல் 10ஐ சப்ராக்ட் பண்ணோன்னா என்ன வரும்? 40. 40ஐ 4ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன வருது? 10. ஸோ ஆன்சர் இங்கே என்ன வரணும்? 15. நெக்ஸ்ட் நம்ம என்ன நம்பர் சூஸ் பண்ணலாம்? 12 சூஸ் பண்ணலாமா? இப்போ 12ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணுறோம். நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 14. 14ஓட 5ஐ மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ண 4 5s are 60. ஓகேவா? 60ல் 10ஐ சப்ராக்ட் பண்ணுறோம். 50. 50ஐ 4ஆல் டிவைட் பண்ணுறோம். 1 4 is 4. $70 சப்ராக்டட்னா இங்கே 60. 1 4 is 4, பேலன்ஸ் 2, 5 4s are 20. ஸோ ஆன்சர் 15 வந்ததா? ஓகேவா? அப்போ இங்கே ஹூ ஆம் ஐ அப்படிங்கிற நம்பர் என்னது? 12. ஹூ ஆம் ஐங்கிற நம்பர் என்னது? 12. ஓகேவா? ஸோ 12ஓட 2 ஆட் பண்ணால் 14, 14ஐயும் 5ஐயும் மல்டிபிள் பண்ணால் 70, 70ல் 10ஐ சப்ராக்ட் பண்ணால் 60, 60ஐ 4ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா ஆன்சர் 15. நெக்ஸ்ட்டு 7th sum. Kamachi, a fruit vendor, sells 30 apples and 50 pomegranates. If she makes a profit of rupees 8 per apple and loss rupees 5 per pomegranate, what will be her overall profit or loss? First, you are identify the கொஸ்டினை ஐடென்டிஃபை பண்ணி என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? 30 ஆப்பிள்ஸ் அண்ட் 50 பொமக்ரனேட்ஸ். 30 ஆப்பிள்ஸில் ஒரு ஆப்பிளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டு? 8 rupees ப்ராஃபிட்டு. பொமக்ரனேட்டு வந்து ஒரு பொமக்ரனேட்டுக்கு 5 rupees வந்து லாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ டோட்டல் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? கிவன் நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30 ஆப்பிள்ஸ். ப்ராஃபிட் ஆஃப் 1 apple is equal to rupees 8. ஸோ அப்போ 30 ஆப்பிள்ஸ்க்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட்டு? 30 × 8, 3 8s are 24, 240 rupees வந்து ப்ராஃபிட்டு. இப்போ நம்பர் ஆஃப் பொமக்ரனேட்ஸ் எவ்வளோ? 50. ஒரு பொமக்ரனேட்டுக்கு லாஸ் எவ்வளவு? 5 rupees. இப்போ 50 பொமக்ரனேட்ஸுக்கு லாஸ்னால் 50 × 5 250. ஸோ ப்ராஃபிட் வந்து 250, லாஸ் வந்து எவ்வளவு? ப்ராஃபிட் 240, லாஸ் 250. ஸோ லாஸ் ஆனது தான் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ இங்கே என்ன கேட்குறா? ஓவராலாக கம்பேர் பண்ணும்போது ப்ராஃபிட்டாக லாஸா? லாஸ். ஸோ அப்போ லாஸ் வேல்யூ 250ல் 240 சப்ராக்ட் பண்ணுறோம். எவ்வளவு? 10. ஸோ அப்போ எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு? 10% வந்து லாஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு, டியூரிங் எ ட்ராஃப் த வாட்டர் லெவல் இன் எ டேம் fell 3 inches per week for 6 consecutive weeks. During a drought, the water level in the dam.
இப்போ நம்ம நிறைய டேமுக்கெலாம் போயிருக்கோம். அதனுடைய வாட்டர் லெவல் ஒவ்வொரு நேரம் இன்க்ரீஸ் ஆகும், மழை பெய்கிற நேரம் இன்க்ரீஸ் ஆகும், மழை இல்லாத சமயத்தில் டிக்ரீஸ் ஆகும், அப்படி இருக்கும், அப்படி தானே? ஸோ பெர் வீக்குக்கு வந்து எத்தனை இன்ச்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 3 inches. ஸோ கன்சிக்யூட்டிவ் வீக்ஸ் அப்படின்னா கன்சிக்யூட்டிவ்னால என்னது அடுத்தடுத்து கண்டினியூஸாக வர்றது. ஸோ ஃபஸ்ட்டு வீக், செகண்ட் வீக், தேர்டு வீக், ஃபோர்த்து வீக், சிக்ஸ்த்து வீக், செவன்த்து வீக் அப்படின்னு கண்டினியூஸாக வர்றது தான் என்னது கன்சிக்யூட்டிவ் வீக்ஸ். What was the change in the water level in the dam at the end of this period? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வீக்குக்கு வந்து எவ்வளோ வந்து வாட்டர் லெவல் இருக்குது அப்படின்னா 3 inches. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம போகிறோம் அப்படின்னா 6 வீக்ஸுக்கு அப்புறம் போகிறோம். அந்த வாட்டர் லெவல் வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீசஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ அப்போ வாட்டர் லெவல் ஆஃப் டேம் பெர் வீக்குக்கு 3 inches. ஸோ கன்சிக்யூட்டிவ் வீக் மீன்ஸ் கண்டினியூஸாக அடுத்தடுத்த வீக். அப்போ 6 weeks. அப்போ 3 into 6, 3 6 are 18 inches. ஸோ அப்போ லாஸ்ட்டு வாட் வாஸ் த சேஞ்ச் இன் தி வாட்டர் லெவல் இன் த டேம் அட் தி எண்ட் ஆஃப் திஸ் வீக். எண்ட் ஆஃப் திஸ் வீக்கில் வந்து எவ்வளோ இன்க்ரீசஸ் ஆகிருக்கு? 18 inches வந்து இன்க்ரீசஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு 9th, புத்தா வாஸ் born in 563 BC and died in 483. Was he alive in 500 BC and find his lifetime? ஓகேவா? ஸோ பார்ன் வந்து 563ல் டைடு 483. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது இப்படி இருக்குது, எப்படி நீங்கள் சப்ராக்ட் பண்ணுறலான்னு கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம இப்போ மதுரையிலேருந்து பரமக்குடி ரீச் ஆகிட்டு இருக்கோம். ஸோ மதுரையில் நீ கிளம்பும்போது, பஸ்ஸில் கிளம்பும்போது இத்தனை கிலோமீட்டர் ஃபோன் பண்ணி நீ வீட்டில் சொல்லும்போது மதுரையில் இப்போ ரீச் ஆகிட்டேன், ஓகேவா, இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது அப்படிங்கிறத இப்போ எக்ஸாம்பிள் 60 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதே இது அப்படியே மூவ் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும்போது நெக்ஸ்ட்டு ஒரு டைம் ஃபோன் பண்ணும்போது என்ன சொல்லுவோம்? 45 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான் பார்ன் வந்து 563 BC, டைடு வந்து 483. என்ன கேட்டிருக்காங்கன்னா வாஸ் ஹி அலைவ் இன் 500க்கு இவங்க வந்து இந்த புத்தா வந்து 500 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவரா அப்படின்னா இப்போ இந்த இயருக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார், அவர் 500 இதுக்கு முன்னாடி வாழ்ந்தார்னா அவருடைய லைஃப் டைம் வந்து எத்தனை இயர்ஸ் இருந்தது அப்படிங்கிறதான் கேட்டிருக்கா. ஓகேவா? ஸோ அப்போ எஸ் அவர் 500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தால் எஸ் புத்தா வாஸ் பார்ன் எப்போ 563ல் பிறந்தார், டைடு வந்து 483. ஸோ அதை சப்ராக்ட் பண்ணுறோம். 3 சப்ராக்டட் ஆஃப் 3 0, 6 சப்ராக்டட் ஆஃப் 8, சப்ராக்ட் பண்ண பேரோ வாங்கினா 16 சப்ராக்டட் ஆஃப் 8. ஸோ எஸ் அவருடைய லைஃப் டைம் எனவே 80 years. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.6. கலைவாணி ஹேட் ₹5,000 in her bank account on 1/1/2018. She deposited ₹2,000 in January and withdraw ₹700 in February. What was Kalivani's bank balance on 1/4/2018? If she deposited ₹1,000 and withdrawal ₹500 in March. ஓகேவா? ஸோ அப்போ கலைவாணி ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்ப எப்போ 1/1/2018, 1 மீன்ஸ் ஜனவரி 1ஆம் தேதி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்ப எவ்வளோ இருந்துச்சு? 5,000 அமௌண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சி டெபாசிட்டட் ₹2,000 ஜான்வரியில். அடுத்து எப்போ டெபாசிட் பண்ணியிருக்காங்க? 2,000 டெபாசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்னது? பேங்க் ஃபஸ்ட் டைம் வந்து பேங்க் அக்கௌண்ட்டு balance is equal to rupees deposit of bank account is equal to ₹5,000. next deposited January deposited is equal to 2,000. ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்? 7,000. அதே இது பிப்ரவரியில் என்ன பண்ணியிருக்காங்க? வித்ரா பண்ணியிருக்காங்க. எவ்வளோ rupees? 700. ஸோ 7,000ல் 700 வித்ரா பண்ணால் எவ்வளவு? 6,300. What was the Kalivani's bank balance on 1/4/2008? ஸோ அப்போ ஏப்ரலில் 1/4 மீன்ஸ் 4 இந்த மந்த்து ஏப்ரலில் எவ்வளோ வந்து பேங்க் பேலன்ஸ் இருக்குது? இஃப் சி டெபாசிட்டட் ₹1,000 அண்ட் வித்ரா ₹500 இன் மார்ச்.
ஸோ இப்போ பிப்ரவரியில் வித்ராவல் பண்ண, ஜான்வரியில் டெபாசிட் பண்ணியாச்சு, பிப்ரவரியில் 700 வித்ரா பண்ணியாச்சு, 6300. நெக்ஸ்ட்டு இங்கே மார்ச்சில் வந்து எவ்வளோ வந்து டெபாசிட் பண்ணியிருக்காங்க, 1000. ஸோ அப்போ 6300ஓட 1000 டெபாசிட் பண்ணியிருக்காங்களா, ஸோ அப்போ எவ்வளோ வரும், 7300. நெக்ஸ்ட் எவ்வளோ வித்ராவல் பண்ணியிருக்காங்க, 500 rupees. இப்போ 7300ல் 500 சப்ராக்ட் பண்ண எவ்வளவு, 6800. அப்போ 1/4/2018ல் அவங்க அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, 6800. ஓகே. நெக்ஸ்ட்டு the price of on item X increases by rupees 10 every year and on item Y decreases by rupees 15 every year. Okay, if in 2018 the price of X rupees 50 and Y is rupees 19, then which team will be costlier in the year 2020? ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ வந்து எவ்ரி இயர் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கிறது, 10. ஸோ யூ காலம் டிசைட் பண்ணு, எக்ஸு ஒய்இ. ஸோ ஃபஸ்ட் இயர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அப்போ எக்ஸ் ப்ளஸ் 10. இங்கே என்னது, ஒய் வந்து எவ்வளோ டிகிரீஸ் ஆகிருக்கு, ஒய் -15 எவ்ரி இயர் வந்து டிகிரீஸ் ஆகிட்டே இருக்கிறது. ஸோ அப்போ இஃப் இன் 2018ல் இப்போ 2018ல் எக்ஸோட வேல்யூ 50 rupees-ஆ, அப்போ எக்ஸ் ப்ளஸ் 10, எக்ஸ் வந்து 50 அப்படின்னா எக்ஸை 50 + 10 என்னது, 60. இப்போ ஒய்யோட வேல்யூ என்னது, 90 கொடுத்துருக்காங்க. இப்போ 90ல் 15 சப்ராக்ட் பண்ணு, 75-ஆ. ஸோ அப்போ 2018ல் எக்ஸோட வேல்யூ 60, ஒய்யோட வேல்யூ 75. இப்போ 2019ல் எவ்வளோ வரும், 2019ல் இப்போ இங்கே என்ன வேல்யூ, 60 + 10 எவ்வளவு, 70. இங்கே என்னவு 75 -15 என்ன ஆன்சர் வரும், 5, 60. ஓகேவா. அப்போ 2020ல் என்ன வரும், 70 + 10 80. இங்கே 60 சப்ராக்டட் ஆஃப் 15, இப்போ 45-ஆ. ஸோ அப்போ 2020ல் எந்த வேல்யூ, விச் டீம், எந்த டீம் வந்து காஸ்ட்லியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கா. ஸோ இங்கே எக்ஸோட வேல்யூ வந்து 80, ஒய்யோட வேல்யூ 45. ஸோ எந்த டீம் வந்து காஸ்ட்லியாக இருக்குது, எக்ஸ் டீம். ஓகேவா. ஸோ அப்போ த காஸ்ட்லியர் டீம் இன் தி இயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.